Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டோரேமான் ஹாரர் சீரிஸில் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நோபிட்டா சிவனேன்னு இருக்கிறவங்கிட்ட போயிட்டு டோரேமானே ஒரு கேஜெட் கொடுக்குறான். அந்த கேஜெட் தான் ஒரு மிஸ்ட்ரி கேமரா. அந்த கேமராவை நம்ம நோபிட்டா எடுத்து கேட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு ஃப்யூச்சர் எல்லாமே தெரியும். ஸோ இந்த கேமராவில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேமரா ஒரு பீட்டா வெர்ஷன். இந்த பீட்டா வெர்ஷன் வந்து ஃப்யூச்சர் உங்களுக்கு காட்டும். அதுவே இதில் அதிகமான பர்சன்டேஜ் என்ன தெரியுமா இருக்குது, கெட்ட ஃப்யூச்சரை வந்து உங்களுக்கு நடக்க வச்சிடும். ஸோ அதுதான் இந்த கேமராவுடைய பவர். ஸோ இதை வச்சு நம்ம நோபிட்டா என்ன கஷ்டப்படுறான், நம்ம சுசுகாவுக்குலாம் ஒரு சம்பவம் நடந்துடும். ஸோ அதை ஃபுல்லாக பார்க்கணுன்னாக்கா நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நோபிட்டா எப்பயும் போல் படிக்காமல் வெட்டி வேலையே உட்காந்துருக்கான். அவன் உட்காந்துருக்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டோரேமான் சடனாக உள்ள என்ட்ரி கொடுத்து இந்தாடா உனக்கு ஒரு புது கிரியேஷன் கொடுக்குறான். அது கொடுத்தது தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் கேமரா. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சரை இது காட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை நீ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் நோபிட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம நோபிட்டா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். அவன் ஸ்கூலில் போய்ட்டு அவன் ஃபோட்டோ எடுக்க பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு ஒரு ஃபோட்டோ வருது. அந்த ஃபோட்டோவில் நம்ம நோபிட்டா ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரான். ஸோ இதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே குஜாலாகி ஓடிக்கிட்டு இருக்கான் வீட்டில். அப்படி வீட்டில் ஓடி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா பட்னு ரோட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா சுசுகா நடந்து போகிறான். சுசுகா பார்த்தீங்கன்னாக்கா கேமரா வச்சு கேப்சர் பண்ணுறான். அப்படி கேப்சர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோவில் சுசுகா காணாம். இல்லைடா இது கேப்சர் பண்ணால் ஃபோட்டோவில் காணாமேன்னு சொல்லிட்டு திருப்பி ஃபோட்டோ பிடிச்சாக்கா திருப்பியும் காணும். அப்படி காணாம போனப்பறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜியானை ஃபோட்டோ பிடிக்கிறான். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜியான் வந்து அழுத்துட்டு இருக்கான். தரையில் உட்காந்து கதறி அப்படி அழுதுட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுனியாவை வந்து வரான். அவனையும் வந்து ஃபோட்டோ பிடிக்கிற பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுனியா வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் கட்டு போட்டு கிடக்கான், மாவு கட்டு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நடந்தவொடனே நம்ம நோபிட்டா இன்னும் குழப்பத்தில் சுற்றிட்டு இருக்க பார்த்தீங்கன்னாக்கா பட்டுன்னு நம்ம சுனியாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். ஆக்சிடென்ட் நடந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா சுனியா வந்து ஒரு மாதிரி எப்படி ஒரு மாதிரி வெள்ளத்தில் கிடப்பான். அப்படி கடந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவன் தூக்கி ஹாஸ்டலில் போட்டு அவனுக்கு போயிட்டு மாவு கட்டெலாம் போட்டு விடுவாங்க. போட்டு விட்டான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நோபிட்டாக்கு ஒரே பயம் வந்துடும். ஸோ இந்த கேமரா வந்து நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேஞ்சராக ஃபியூச்சர் போல் இது அதை தான் காட்டுதுன்னு சொல்லி நம்ம நோபிட்டா போயிட்டு நம்ம டோரேமான் கிட்ட கேட்குறான். டேய் என்னடா இது நீ கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி நடக்குது எல்லாமேன்னு சொல்லி கேட்குற பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டோரேமான் அப்போ தான் சொல்கிறேன், இது ஒரு பீட்டா வெர்ஷன். இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்யூச்சர் எல்லாத்தையுமே காட்டும். ஆனால் இதில் அதிகமான பர்சன்டேஜ் வந்து இல்லாத ஃப்யூச்சரை கெட்ட ஃப்யூச்சரை வந்து உனக்கு நடக்க வச்சிடும். ஸோ அதுதான் இந்த கேமராவோட பவர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நோபிட்டா சிறப்பான ஆள்னி அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த சீனில் நம்ம நோபிட்டா வந்து டிசைட் பண்ணுறான் இனிமேல் இந்த கேமரா வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம சுனியோ ஜியான் இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்கக்கா நாங்கள் யூஸ் பண்ணுவோண்டான்னு சொல்லி சுனியோவில் நம்ம ஜியான் வரான். நான் வந்து இந்த கேமரா எப்படியா யூஸ் பண்ணி ஆவேண்டா அப்படின்னு சொல்லி நம்ம சுனியோ வச்சு ஜியான் வரான். அப்படி ஜியா வந்தான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜியான் ஃபோட்டோ எடுக்கிறான். அப்படி ஃபோட்டோ எடுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுனியோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். கை கட்டாவனே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 எல்லாரும் பயந்துட்டு அந்த கேமராவே இன்னும் இருக்க வேணான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கக்கா டோரேமான் நோபிட்டா இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த கேமரா வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அப்படி டிஸ்ட்ராய் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேமரா உடஞ்சி போய் அந்த கிரேஸ் எல்லாமே முடிஞ்சிடுது. ஸோ அவ்வளோதான். கடைசி சீனில் நம்ம டோரேமான் பேக்கெட்டில் அந்த கேமராவோட லென்ஸை மட்டும் திருப்பி காட்டுறாங்க. ஸோ இப்படியே ட்விஸ்டோட இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதை எப்படின்னு சொல்லி உங்களுக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.